வணக்கம் நண்பர்களே. குருவாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், எண்களை பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இப்போ எண்களை பற்றிய வீடியோ அதிகமாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதையும் பார்த்து ரொம்ப பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்ல விஷயம்தான். இந்த எண்களை எப்படி அது வேலை செய்யுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஆய்வுக்கு எடுக்கணும். எதை நம்ம பார்த்தோம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 100 பலன்களை கொடுக்கும். அந்த 100 பலன்களில் நல்ல விஷயங்களை நம்ம எடுக்கும்போது அது நல்ல பலன்களை தந்திருக்கும். அப்போ ஒருவருக்கு ஒரு தொழில் ஸ்தானத்தில் ஒரு நம்பரை நம்ம வந்து வைக்கும்போது அது கெட்ட எண்களாக இருந்தால் அது கெட்ட விஷயங்களை அங்கே வந்து இழுத்து கொடுக்கும். இதுவே நல்ல நம்பர்களை நம்ம வைக்கும்போது அந்த நம்பர் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கும். இந்த தொழில் ஸ்தானத்தில் நம்மளுக்கு ஒருவருடைய ஜாதக பிரகாரம் நம்மளுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து தான் நம்ம வந்து நம்பரை பொருத்தணும். மெயினாக ஆண்கள் தான் இருக்கிறதுலேயே வந்து வேலைக்கு அதிகமாக செல்வார்கள். அப்போ அந்த ஆண்களுக்கு முக்கியமாக அந்த தொழில் ஸ்தானம் நல்ல எண்களை நாம் அமைத்து தர வேண்டும். அப்போ அவர்களுடைய ஜாதக பிரகாரம் அவர்களுக்கு எந்த கிரக நிலைகள் வலுவாக இருக்கிறது என்று பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நண்பர்களை நம்ம வந்து தொழில் ஸ்தானத்தில் வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். ஏதோ ஒரு நம்பர் நல்ல நம்பர் தான் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிங்கனாலும் அங்கே வந்து எதுவுமே தெரியாது. மத்தியமாக தான் போயிட்டுருக்கும், எப்பயும் போல தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் சிறப்பாலாம் ஒன்றும் தெரியாது. சார் என்ன சார் நானும் நம்பரை மாற்றினேன் ஆனால் ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து அவர்களாகவே நம்பர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். நம்பர்களை எடுப்பது நல்ல விஷயந்தான். ஆனால் தேவையில்லாமல் போய் பிரச்சனையை வாங்கி கொள்கிறார்கள். என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் பார்த்த உடனே நம்ம வந்து நம்பர்களை நம்ம வந்து ஆய்வு எடுத்துருவோம். இது ராஜநிலை நம்பரா இல்லை நார்மலான நம்பரா அப்படின்ட்டு பார்த்த உடனே ராஜநிலை நம்பர். சார் வணக்கம்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உங்களுக்கு மிக ஒரு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய வீடியோவை பார்த்து தான் சார் நான் நம்பர்லாம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு லேடிஸ். அப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நம்பராகத்தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதுவே ஆண்கள் அந்த நம்பரை வைத்திருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இதுவே பெண்கள் வச்சிருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த மாதிரி எண்களை அமைத்தால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஒருவருடைய ஜாதக பிரகாரம் நம்ம கிரகங்களை ஆய்வுக்கு எடுத்து தான் நம்ம வந்து நம்பர்களை மாற்றி கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்களாகவே சொல்யூஷன் தேடிக்கொள்கிறீர்கள் அப்படின்னாக்கும் அது பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குங்க சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில்களை நாங்கள் சொல்லுவோம். அதுவும் உங்களுக்கு கட்டணத்தை நீங்கள் வந்து அது கேட்குறதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கும் உங்களுடைய ஜாதக விவரங்களை முதல்ல அனுப்பணும். அதை வைத்து அதற்கு பிறகு தான் நாங்கள் உங்களுக்கு நம்பர்களை எடுத்து கொடுப்போம். நம்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபேன்சி நம்பருக்கெலாம் பணம் அதிகமாக செலவாகுமே சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே ப்ரீபெய்டு நம்பராகவே நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இது எல்லோருக்குமே இந்த முறை போய் சேரணும் அப்படின்றதுக்காக குறைந்த விலையிலேயே நம்ம வந்து
எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற இடத்துலையே ப்ரீபெய்டிலே எடுத்துக்கலாம். போஸ்ட்பெய்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு போஸ்ட்பெய்டு வேணும் சார் அல்லது எனக்கு ஃபேன்சி நம்பர் வேணும் சார் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம அதிலிருந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுப்போம். அப்போ இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு நாங்கள் தீர்வுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்களாகவே தீர்வை தேடிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு அந்த நம்பர் அவங்க எடுத்த நம்பர் குறைந்தபட்சம் 5 ரூபா இல்லை 7 ரூபா 8 ரூபாயாக இருக்கும். இந்த நம்பர் ஃபேன்சி நம்பர் தான். பார்த்த உடனே நம்பர் அருமையான நம்பராக தான் இருந்தது. அப்போ பணத்தை கொடுத்து இவங்க பிரச்சனையை ஏன் விலைக்கு வாங்குறாங்க? இதையே ஒரு ராஜநிலை படித்தவராக இருக்கட்டும் மற்றும் அல்லது ஒரு ஜோதிடராக இருந்தாலும் கூட கேட்டு தான் எடுக்கிறாங்க. நம்மள்கிட்ட சார் இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களே எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களாகவே இந்த தீர்வுகளை தேடிக்கொள்ள வேண்டாம். அப்படி தேடுவதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் மிச்சம் வரும். சரிங்களா? இந்த வீடியோ அதற்காகத்தான் இப்போ இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். உங்களுக்கு அந்த நம்பர்கள் எல்லாமே நம்ம மாற்றணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கட்டணம் குறைந்த கட்டணம் தான். சரிங்களா? இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து என் கணித ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.